ராமு ராமு, வீட்டுக்கு யாரோ வந்திருக்காங்கப்பா, போய் கதவு தரப்பா. இதோ பார்க்கிறேன்ப்பா. வாங்க மாமா, வாங்க அத்தை, வாங்க. பிரதீப் எல்லாரும் உள்ள வாங்க. வாங்க அண்ணே, வாங்க நீ வாப்பா பிரதீப், வாங்க வந்து உட்காருங்க. வாங்க வாங்க எல்லாரும் உட்காருங்க. இது வரமா. எப்படி இருக்கீங்க அண்ணே? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம்மா. நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாம் நல்லா இருக்கோம் அண்ணே. உட்காருங்க அண்ணே. இந்தாங்க மாமா, தண்ணி குடிங்க. பரவாயில்லையே ராமு, இப்ப இருக்க பிள்ளைங்க எல்லாத்துக்கும் கூச்ச போடுவாங்க. நீ அப்படி இல்லாம வந்து உங்களுக்கு தண்ணி கொடுக்குறியே, நல்ல பழக்கம்பா. நன்றி மாமா. இந்த மாதிரி பல நல்ல பழக்கங்களோட வாழ்க்கை பாடமும் சேர்ந்து எங்க ஸ்கூல்ல சாரும் மேடமும் சொல்லி கொடுத்துருக்காங்க மாமா. பெரியவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. படிக்கிற? நான் எஸ்ஆர்கேஎஸ் ஸ்கூல் கரிக்குலாம் பக்கத்துல படிக்கிறேன். அப்படியா? எஸ்ஆர்கே ஸ்கூல்ல மாணவர்களுக்கு மட்டுமல்லாமல் சமுதாயத்திற்கும் விழிப்புணர்வு பேரணிகளுமா பல நல்ல விஷயத்தை கொண்டு சேர்க்கிறான்னு கேள்விப்பட்டிருக்கேன் ராமு. ஆமா மேகலை, நானும் கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்தும் இருக்கேன். எஸ்ஆர்கே ஸ்கூல்ல 2017-18 இண்டிபெண்டன்ஸ் மிக சிறப்பாக கொண்டாடினாங்க தெரியுமா? அதில் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் கலந்துக்கிட்டு விடுதலை வித்திட்ட 100 ரியாலான வீரபாண்டி கட்டபொம்மன், புலிதேவன், பெரிய மருது, சின்ன மருது, வீர அழகு முத்துக்கோன், பாரதியார், வேல்நாச்சார் போன்ற தமிழ்நாட்டின் விடுதலை போராட்ட வீரர்களை சிறப்பிக்கும் விதமாகவும் மற்றும் நம்முடைய பாரம்பரிய கலைகளான பரதம், ஒயிலாட்டம், மயிலாட்டம், பொய்க்கால் குதிரை, கரகாட்டம் போன்ற தமிழ்நாட்டின் கலைகளை அப்பள்ளியில் மாணவர்கள் மிக ஆர்வமுடன் கலந்து கொண்டு பங்காற்றியது பொதுமக்களையும் பார்வையாளிகளையும் பிரமிக்க செய்தது. மாமா, எங்க ஸ்கூலை பத்தி நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே. இன்னும் எங்க எஸ்ஆர்கே பள்ளியின் சிறப்புகளை சொல்றேன், கேளுங்க. எங்க எஸ்ஆர்கே பள்ளி 1999 ஆரம்பிக்கப்பட்டு 24 ஆண்டுகளை வெற்றிகரமாக கடந்து 25ஆம் கல்வியாண்டை வெள்ளி விழா ஆண்டாக தடம் பதித்து வெற்றி நடை போடுகிறது மாமா. இந்த 25ஆம் வெள்ளி விழா ஆண்டில் பெற்றோர்களை மகிழ்விக்கும் விதமாக யூனிஃபார்ம் கிட் எங்களுக்கும் நியூ இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கும் கிஃப்டாக கொடுக்குறாங்க மாமா. 25ஆம் கல்வியாண்டு வெள்ளி விழா ஆண்டில் சிறப்பு நிகழ்ச்சிகளில் முதலாவதாக சுற்று வட்டாரத்தில் வேறு எந்த பள்ளியும் நிகழ்த்திடாத வகையில் கிருஷ்ணர் ஜெயந்தி விழா கொண்டாடப்பட்டது. இந்த கிருஷ்ணர் ஜெயந்தி விழாவில் வெண்ணெய் உண்ணும் நிகழ்வையும் மாணவர்கள் உரியடிக்கும் நிகழ்வையும் நேரடியாக கண்ட பெற்றோர்கள் ஆச்சரியத்திற்குள்ளாயினர் மாமா. அது மட்டும் இல்ல, அடுத்த நிகழ்வா நவராத்திரி கோலு பூஜை நடந்தது. அதுல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பெண் தெய்வத்தை வழிபாடு செஞ்சதோடு மட்டும் இல்லாம பூஜையின் 9ஆம் நாள்ல கேஜி மழலை செல்வங்கள் அம்மன்களின் வேடம் அணிந்து காட்சியளித்தது பார்த்த எங்களையும் பொதுமக்களையும் பிரமிக்க செய்தது. அதை பார்த்த நாங்களும் பொதுமக்களும் அம்மன்களையே நேரடியாக பார்த்த மாதிரி மெய் செலுத்திட்டோம். அவ்வளோ அழகா இருந்தது. குழந்தைங்க எல்லாம் பார்க்கவே ரொம்ப அழகா இருந்தாங்க. அது மட்டும் இல்லை, நம்ம எஸ்ஆர்கே ஸ்கூல்ல பேரண்ட்ஸ்க்கும் ஸ்போர்ட்ஸ் டே வச்சாங்க தெரியுமா? எஸ்ஆர்கே ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஃபன் கேம்ஸ் 2025. இதில் எல்லா பேரண்ட்ஸும் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக கலந்துக்கிட்டு விளையாடினோம். இதில் கலந்துக்கிட்டு வின் பண்ண எல்லாருக்கும் என்ன ப்ரைஸ் தெரியுமா? சில்வர் காயின். நான் கூட இதில் வின் பண்ணி 5 கிராம் சில்வர் காயின் வாங்கினேன். அப்படியாண்ணே, கேள்விப்படாத புது செய்தியா இருக்கே. அது மட்டும் இல்லை நீ, என் பையனை நான் எஸ்ஆர்கே ஸ்கூலில் அட்மிஷன் போடும்போது அவன் ஸ்டடீஸில் ரொம்ப டல்லாக தான் இருந்தான். யார்கிட்டையும் சரியாக பேசக்கூட மாட்டான். ஆனால் இப்போ அவனுக்கு 4 லாங்குவேஜஸ் தெரியுது. தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, ஃப்ரெஞ்ச் இதெல்லாம் அவன் ஃப்ளூயண்ட்டாக பேசுகிறான். எஸ்ஆர்கே ஸ்கூலில் ஹிந்தி கவர்மெண்ட் எக்ஸாம் கூட கண்டக்ட் பண்ணுறாங்க. கண்டக்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்டும் தராங்க. ஸ்போர்ட்ஸுக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. என் பையன் இப்போ நடந்த ஸ்போர்ட்ஸில் நேஷ்னல் லெவலில் கலந்துக்கிட்டு வின் கூட பண்ணியிருக்கான். அவன்கிட்ட இப்போது நேஷ்னல் லெவல் சர்டிஃபிகேட்டும் இருக்குது. கண்டிப்பாக அது அவனுக்கு ஃப்யூச்சரில் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்க ஹெல்ப் பண்ணணும்னு நம்புகிறேன் நீ. அதோட நம்ம எஸ்ஆர்கே ஸ்கூலில் கிரவுண்ட் ஃபெசிலிட்டி, வாட்டர் ஃபெசிலிட்டி, போக்குவரத்துக்கு வேன் ஃபெசிலிட்டியும் இருக்குது. கிளாப் கிளாஸ், ஒலிம்பியாட் கிளாஸ், ரோபோட்டிக் கிளாஸும் நடத்துகிறாங்க. கேஜி to 12 ஸ்டாண்டர்ட் மாணவர்களுக்கு 5D அனிமேட்டட் ரூமும் இருக்குது. கேஜி மாணவ மழலை செல்வங்களுக்கு ட்ரெயின் மாடல் ஏசி வகுப்பறைகளும் இருக்குது.
சிசிடிவி கேமரா மூலயமா அனைத்து மாணவர்களுக்கும் தனி கவனம், அனைத்து துறைக்கு ஏற்ப தனி லேப் ஃபெசிலிட்டிஸ், 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு நீட் வகுப்புகள் குறைந்த கட்டணத்தில் வழங்கி வராங்க. ஒவ்வொரு வருடமும் பல மாணவர்கள் டாக்டர்ஸாகவும் இன்ஜினியர்ஸாகவும் பல துறைகளுக்கு செல்கிறார்கள். ஒவ்வொரு வருடமும் 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சியோடும் சிறந்த பள்ளிக்கான விருதை கவர்னர் அவர்களால் பெற்று வருகிறது நமது எஸ்ஆர்கே மேல்நிலை பள்ளி. அப்படியா? அது மட்டும் இல்ல அத்தை, எங்க எஸ்ஆர்கே ஸ்கூல்ல கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி மாபெரும் சயின்ஸ் எக்ஸ்போ 2025 மற்றும் பலூன் டே கொண்டாடினாங்க. நீங்க யூடியூப்ல சர்ச் பண்ணி பார்த்துட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அத்தை. அதுல 10 அடி ரோபோ எங்களை வரவேற்றது. வண்ண வண்ண பலூன்களால் அலங்கரிக்கப்பட்ட வகுப்பறைகளும் விளையாட்டு மைதானங்களும் பிரம்மாண்டமா இருந்தது. அதுல ஹைலைட்டே ஸ்பேஸ் ரூமும் கேஜி மாணவ மழலை செல்வங்களின் அறிவியல் அறிஞர்களின் வேடமணிந்த அணிவகுப்பு, பலூன்களில் ஹார்ட்ஸ் போன்ற நுழைவு வாயில், பலூன் தூண்களின் அறிவியல் அறிஞர்களின் புகைப்படங்கள், 90s கிட்ஸ் காலத்தில் கிடைத்த ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ், இன்னும் பல சிறப்புகள். 360 டிகிரி சுழலும் கேமரா மூலம் நாங்கெல்லாம் குடும்பத்தோட வீடியோ எடுத்துக்கிட்டோம். பியூட்டிஃபுல் பட்டர்ஃப்ளை செல்ஃபி பாயிண்ட்ல நாங்கள் எல்லாம் ஃபோட்டோவும் எடுத்துக்கிட்டோம். ரீசெண்டாக கூட வேர்ல்ட் அவேர்னஸ் ஓரல் அவேர்னஸ் சைக்கிளத்தான் போயிட்டு வந்தோமாமா. நாங்கெல்லாம் சைக்கிளையே சென்று பற்களின் பற்றிய விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தினோம் அத்தை. ஓ, அருமை அருமை. நீங்கள் ஒவ்வொரு நிகழ்வாக சொல்லும்போது அந்த காட்சிகள் என் கண்முன்னே வந்து போகுது. அண்ணன், இப்போ நம்ம எஸ்ஆர்கே ஸ்கூல்ல 25ஆம் கல்வியாண்டு வெள்ளி விழாவை முன்னிட்டு பல சலுகைகளை பேரண்ட்ஸ்க்காக நம்ம சாரும் மேமும் கொடுத்துட்டு இருக்காங்க அண்ணன். எங்களை மாதிரி மிடில் கிளாஸ் மாணவர்களும் கல்வியில் உயர்த்திட கேஜி டு 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டிற்கு கல்வி கட்டண சலுகை ரூபாய் 5000 வழங்கப்படுது மாமா. நியூ அட்மிஷன் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கல்வி கட்டண சலுகை ரூபாய் 5000 மட்டும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸ் யூனிஃபார்ம், ரெகுலர் யூனிஃபார்ம் கிஃப்டாக கொடுக்குறாங்க அத்தை. பரவாயில்லையே. அப்புறம் தாய் தந்தை இருவரில் ஒருவரையோ இந்த குழந்தைகளுக்கு 25% கல்வி கட்டண சலுகை வழங்குறாங்க. ஸ்போர்ட்ஸில் நேஷனல் லெவல் பார்ட்டிசிபென்ட் ஸ்டூடெண்ட்க்கு 25%, ஸ்டேட் லெவல் பார்ட்டிசிபென்ட் ஸ்டூடெண்ட்க்கு 10% கல்வி கட்டண சலுகை. அது மட்டும் இல்ல, உயர் வகுப்புல மதிப்பெண் அடிப்படையில 25% மற்றும் 100% கல்வி கட்டண சலுகை. உயர் வகுப்புல அனுபவம் உள்ள சிறந்த பட்டதாரி ஆசிரியர்களை கொண்டுதான் பாடமே நடத்துறாங்க. அட, எஸ்ஆர்கே ஸ்கூலை பற்றி அருமையான செய்யலாம் சொல்லிக்கிட்டே இருக்கேம்மா. நல்லது. நான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இந்த ஊருக்கு வந்த உடனே நம்ம பிரதீப்பை எந்த ஸ்கூலில் சேர்க்குறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். நீங்கள் எஸ்ஆர்கே ஸ்கூலை பற்றி சொல்லி என்ன பிரமிக்க வச்சுட்டீங்க. நம்ம பிரதீப்பை நான் கண்டிப்பாக எஸ்ஆர்கே ஸ்கூலில் தான் அட்மிஷன் போட போகிறோம்மா. ரொம்ப நல்ல முடிவு எடுத்திருக்கீங்க அண்ணன். நாளைக்கே நம்ம எஸ்ஆர்கே ஸ்கூல்ல போய் அட்மிஷன் போடுங்க. இந்த 25ஆம் கல்வியாண்டு வெள்ளி விழா சலுகை எல்லாம் ஏப்ரல் 2025 வரை மட்டும்தான். அதுக்கப்புறம் அட்மிஷன் செய்யறவங்களுக்கு இந்த சலுகை எல்லாம் கிடையாதுன்னு. அப்படியாமா? மேகல, நாளைக்கே நம்ம பிரதீப்பை அழைச்சிட்டு போய் எஸ்ஆர்கே ஸ்கூல்ல அட்மிஷன் போட்டுடலாமா? சரிங்க, போலாங்க. நான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி உடனே இன்னைக்கு உங்களை நாங்கள் பார்க்க வந்தது ரொம்ப நல்லதாக போச்சு. நம்ம பிரதீப்புக்கு ஒரு பிரகாசமான எதிர்கால வெளிச்சத்துக்கு வழிகாட்டிருக்கீங்க. ரொம்ப நன்றிங்க. சரி, நாங்கள் போயிட்டு வரோங்க. நல்லதுங்க. சரி, பார்த்து போயிட்டு வாங்க. சரிங்க அண்ணே, பார்த்து போயிட்டு வாங்க அண்ணே, பார்த்து போயிட்டு வாங்க அண்ணி. சரிங்க. வரேன் பிரதீஷ். பாய் மாமா. பாய் அத்தை. பாய் பிரதீப். ஹலோ. And how are you all? We are fine, miss. Okay, good, sit down. Thank First you, attendance miss. எடுத்து next class start பண்ணலாம், சரியா? Yes, miss. பிரதீப், பிரசன் மிஸ். ராமு, Present, miss. கரண், Present, miss. கலையமுதன். பிரசன் மிஸ். ஓகே, குட். இன்னைக்கு நம்ம கிளாஸுக்கு புதுசா அட்மிஷன் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் யாருன்னா இருக்கீங்களா? எஸ் மிஸ். வாட்ஸ் யுவர் நேம் பம்? மை நேம் இஸ் பிரதீப் மிஸ். ஓகே, குட், சிட் டவுன். தேங்க் யூ மிஸ். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா புணர்ச்சி பற்றி தான் பார்க்க போறோம். புணர்ச்சி 2 வகைப்படும். இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி. இயல்பு புணர்ச்சிக்கு எந்த வகையும் இல்லை. விகார புணர்ச்சி 3 வகைப்படும். தோன்றல், திரிதல், கெடுதல். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நடத்திய பாடம் உங்களுக்கு புரிஞ்சுதா? Yes, miss. நாளைக்கு கொஷின் கேட்பேன், பதில் சொல்லணும். ஓகே? Okay, miss.
தேங்க்யூ மிஸ். The next day. குட் மார்னிங் மிஸ். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், சிட் டவுன் ஆல். தேங்க்யூ மிஸ். நேற்று நடத்திய பாடத்தை படிச்சுட்டு வந்தீங்களா? எஸ் மிஸ். தரன், நீங்க சொல்லுங்க, புணர்ச்சி எத்தனை வகைப்படும்? புணர்ச்சி 2 வகைப்படும் மிஸ். ஓகே, குட், சிட் டவுன். பிரதீப், நீங்க சொல்லுங்க, 2 வகை என்னென்ன? புணர்ச்சி 2 வகைப்படும் மிஸ். இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி. இயல்பு புணர்ச்சிக்கு எந்த வகையும் இல்லை மிஸ். ஆனால் விகார புணர்ச்சிக்கு 3 வகை இருக்கு மிஸ். தோன்றல், திரிதல் மற்றும் கெடுதல் மிஸ். ஓகே பிரதீப், நீ ரொம்ப அட்வான்ஸாக டெவலப் ஆகிட்டே. வெரி குட் பிரதீப், நீ ரொம்ப சீக்கிரமாகவே இம்ப்ரூவ் ஆகிட்ட. தேங்க்யூ மிஸ். ஓகே, குட், சிட் டவுன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம், சரியா? தேங்க்யூ மிஸ். After 3 months. Good afternoon, sir. மார்னிங். Good morning to all students. Stand properly. Take 1 arm distance. School attention. Standard please. Students listen. நம்ம எஸ்ஆர்கே ஹையர் செகண்டரி ஸ்கூலில் 8 பேர் ஸ்டேட்டுக்கு செலக்ட் ஆகி அதில் 2 பேர் நேஷ்னல் லெவலில் வின் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நம்ம கரஸ் சார், கரஸ் மேம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்பவுமே நம்ம சாரும் மேமும் ஸ்டடீஸ்க்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்களோ அதே அளவுக்கு ஸ்போர்ட்ஸ்க்கும் மோர் இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. ஏன் சொல்கிறேன்னா, ப்ராக்டிஸ்க்கு எப்போலாம் பசங்களை கிரவுண்டுக்கு கூப்பிட்டாலுமே உடனே அனுப்பி வைப்பாங்க. பிடிக்கு தேவையான ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் தேவைக்கு அதிகமாகவே வாங்கி கொடுப்பாங்க. அதனால தான் நம்ம எஸ்ஆர்கே ஸ்கூல் பசங்க ஒவ்வொரு வருடமும் எல்லா ஸ்போர்ட்ஸ்லேயுமே கலந்துக்கிட்டு வெற்றி பெற்று சாதனை புரிகிறார்கள். இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னா, நானும் உங்களை மாதிரி ஒரு எஸ்ஆர்கே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருந்து தான் இப்போ உங்க முன்னாடி பிடி சாராக நிற்கிறேன். அதுக்காக நம்ம கரஸ் சார், கரஸ் மேம் மற்றும் ஆசிரியர்களுக்கு இந்த இடத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ மேம், தேங்க்யூ டீச்சர்ஸ், தேங்க்யூ டு ஆல். இப்போ நம்ம பிடி சார் சொன்னாங்க இல்லையா, 2 பேர் நேஷனல் லெவலில் செலக்ட் ஆகி வின் பண்ணியிருக்காங்கன்னு. அது யார் யார் தெரியுமா? நம்ம ராமு அண்ட் பிரதீப். ஸோ ராமு அண்ட் பிரதீப், கம் ஃப்ரெண்ட். எஸ் மேம். ராமு, வெரி குட் பா, கீப் இட் யுவர் குட் ஒர்க். தேங்க்யூ மேம். பரவாயில்லையே பிரதீப், நம்ம எஸ்ஆர்கே ஸ்கூலில் நீ சேர்ந்த கொஞ்ச நாள்லேயே நேஷனல் லெவலில் செலக்ட் ஆகி வின் பண்ணிட்டியே. இப்போ புரிஞ்சுக்கிட்டியாப்பா உன் திறமை நீ? எஸ் மிஸ், புரிஞ்சுக்கிட்டேன் மிஸ். ஒரு மாணவனோட திறமையை வெளிக்கொண்டு வரதுல ஸ்கூல் தான் அடித்தளமாக அமைதுன்றதை நான் எப்பயோ கேள்விப்பட்டிருக்கேன் மிஸ். ஆனால் அதை நம்ம எஸ்ஆர்கே ஹையர் செகண்டரி ஸ்கூலில் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா தான் நான் முழுசாக உணர்ந்தேன் மிஸ். இதுக்கு முன்னாடிலாம் எங்கள் அப்பா கிட்ட, என்னங்க இது, உங்கள் பையன் சரியாக படிக்கவே மாட்டான்னு பல பேர் கேட்டிருக்காங்க மிஸ். அதை பார்த்து எங்கள் அப்பா ரொம்பவும் மனசு உடைச்சல் பட்டார் மிஸ். அதை பார்த்து நான் கூட ஃபீல் பண்ணேன் மிஸ். ஆனால் இப்போ நம்ம எஸ்ஆர்கே ஹையர் செகண்டரி ஸ்கூலில் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா என்ன மட்டும் இல்லாமல் என்ன மாதிரி ஸ்டடீஸில் பின்தங்கியிருக்க பல மாணவர்களுக்கு தனி சிறப்பு கவனம் அளித்து பார்த்துக்கிறதுனால ஸ்டடீஸில் மட்டும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸ்லேயும் சரி, மற்ற எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லேயும் சரி, என்ன ஒரு பிரைட் ஸ்டூடெண்டாக இருக்குது நம்ம எஸ்ஆர்கே ஹையர் செகண்டரி ஸ்கூல். அதனால் எங்கள் அப்பா இப்போ என்னை பற்றி வெளியே பெருமையாக சொல்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது மிஸ். என்னால் எதையும் சாதிக்க முடியுன்ற நம்பிக்கையை எனக்கே கொடுத்து எனக்கு ஒரு பிரைட் ஃப்யூச்சர் இருக்குன்ற நம்பிக்கையை 100% கொடுத்தது நம்ம எஸ்ஆர்கே ஹையர் செகண்டரி ஸ்கூல் தான். நான் ஒரு எஸ்ஆர்கே ஸ்கூல் ஸ்டூடெண்ட் இருக்க ரொம்பவும் பெருமைப்படுறேன் மிஸ். எனக்கே புரிய வச்சு இந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ண நம்ம கரஸ் சார், கரஸ் மேம், அப்புறம் எல்லா டீச்சர்ஸ்க்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வர முடியல மிஸ். இட்ஸ் ஓகேங்க, இதுக்கப்புறம் கரெக்ட் டைம் வந்து கூட்டிகிட்டு போங்க, சரியா? பிரதீப் அட்மிஷன் போடுறப்ப அவன் ஸ்டடீஸை பற்றி ரொம்ப கவலைப்பட்டு சொன்னீங்களே, இப்போ சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டீங்களா? எஸ் மிஸ், இப்போ ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிறோம் மிஸ். முன்னாடி எழுத்து கூட்டு கூட பண்ணிக்க மாட்டான், ஒழுங்காகவும் எழுத மாட்டான். இப்போ நல்லா படிக்கிறான், அழகாகவும் எழுதுறான் மிஸ். அது மட்டும் இல்லை மிஸ், இப்போலாம் அவன் டிசிப்ளினாக இருக்கான். வீட்டுக்கு வந்ததும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நாங்கள் சொல்லவே வேண்டாம், அவனாவே படிக்க ஆரம்பிச்சிடறான் மிஸ். முன்னெல்லாம் சரியாக சாப்பிட கூட மாட்டான், வெஜிடபிள்ஸ்னாலே ஒதுக்கி வச்சுடுவான். இப்போ நல்லா சாப்பிட்றான் மிஸ். எஸ்ஆர்கே ஸ்கூலில் சரியான நேரத்தில் சேர்த்தது எங்களுக்கு மனநிறைவோடு இருக்குது மிஸ். இதுக்கப்புறம் என் பையனோட ஃப்யூச்சரை நினச்சி நீ நாங்கள் கவலையே பட வேண்டாம் மிஸ். ஆமாம் மேகலை, இந்த தருணத்தில் நம்ம கரஸ் சார் மற்றும் கரஸ் மேமுக்கு என்னோட கோடான கோடி நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.